உங்ககிட்ட இருக்கிற இந்த மாரி நார்மல் ஃபோட்டோவ, இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ப கன்வெர்ட் பண்றது? சிம்பிளா நம்ப ஏஐ மூலியமா தாங்க பண்ண போறோம். இதுக்காக நீங்க வந்து கேமரா சென்டருக்கு போயி, நீங்க ஃபோட்டோ எடுத்து, நீங்க அத கட் பண்ணி குடுத்து, காப்பி வாங்குறதுக்கு பதிலா அமௌண்ட் கேட்பாங்க. ஆனா, நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாம, நீங்க உங்க நார்மல் ஃபோட்டோஸ், ஃபோன்ல எடுத்த ஃபோட்டோஸயே இந்த மாரி ப்ரொஃபஷனலா நாம பாத்தீங்களா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்ககிட்ட ChatGPT இருந்தா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூவா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா Play Storeல அவைலபிளா இருக்கும். அங்க கூட போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம மொபைல்ல புடிச்ச ஃபோட்டோ தான். இது எப்படி நம்ம வந்து பேக்கிரவுண்ட சேஞ்ச் பண்ணிட்டு, எப்படி நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு ப்ராம்ப்ட்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க வாய்ஸ்லயே சொன்னாலே போதும். இப்ப நான் என்ன பண்றேன்னு அப்படியே தெளிவா பாருங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த மைக் பட்டன் ஆன் பண்ணிட்டு, எனக்கு வந்து இத வந்து பேக்கிரவுண்ட வந்து லைட் கலர்ல குடுத்துட்டு, ட்ரெஸ் வந்து ஃபார்மலா குடுத்துட்டு, எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு தான் நான் சொல்லப் போறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன் மைக் ஆன் பண்ணி. இந்த ஃபோட்டோல இருக்கிற பையனோட பேக்கிரவுண்ட் வந்து ஒரு லைட் கலர் கொண்டு வந்துட்டு, ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் டிரெஸ் கோட் போட்டு, எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி தா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசி அந்த இது கொண்டு வந்துட்டேன் கன்டென்ட்டு. ஸோ இத நீங்க நார்மலா மைக் வச்சே நீங்க வந்து பேசிக்கலாம். ஸோ மைக்கு ஆன் பண்ணிட்டு பேசினீங்கனாலே இது உங்க கன்டென்ட் உங்களுக்கு வந்துரும். ஸோ இதில நான் என்ன பேசியிருக்கேன்னு நீங்களே பாருங்க. இந்த ஃபோட்டோல இருக்கிற பையனோட பேக்கிரவுண்ட லைட் கலர்ல சேஞ்ச் பண்ணிட்டு, ப்ரொஃபஷனலா இருக்கிற மாரி ஒரு ட்ரெஸ் கோடு போட்டுட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பண்ணி குடு அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ChatGPT எனக்கு வந்து பண்ணிட்டு இருக்கு. நீங்களே அவுட்புட்ட பார்க்க போறீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவுட்புட்ட வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நான் வந்து அந்த ஃபோட்டோஸையும் காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவ பாருங்க. இப்படி இருக்கிற ஃபோட்டோவ நம்ம இந்த மாரி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே தெரியும் எப்படி ப்ரொஃபஷனலா இருக்குன்னு. இந்த பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரியா இல்ல. ஸோ பேக் மாட்டிட்டு இருக்க மாரி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா, ஸ்டுடியோக்கு போனா கூட இந்த மாரி எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். இதுக்காக நமக்கு எந்த ஒரு ப்ராம்ப்ட்டுமே தேவையில்ல. ஸோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் லைவா தான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்களும் இந்த மாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்களா, இந்த மாரி எடிட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.